நம்ம வலையொலிக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் தாண்டி அவர் தமிழ் தேசிய ஆதரவாளராக இருக்காரு. அவர் நாம் தமிழர் கட்சியை நேரடியாக தேர்தல் களத்தில் ஆதரிக்கிறாரு. விஜயனுடைய அரசியல் வருகை குறித்து அவர் கேள்விகள் எழுப்பியிருக்காரு. இதனால என்ன பண்றாங்கன்னா அவர் மேல ஒரு வெஞ்சன்ஸ் இருக்காங்க. ஒரு கட்டழகனா இருக்காரு, ஆனலா இருக்காரு, 75 கிலோ எடை பிரிவில் அவர் வென்று வந்திருக்காரு. அது எல்லாத்தையும் அவன் பார்க்கல. ஒரு சாதாரண இடத்துல இருந்து ஒரு பையன் தன் உடலை கட்டுக்கோப்பா வச்சிருக்கான். இந்த யானை கவலத்தையோ பீமவாளியோ ஒரு வருஷம் வச்சுக்க முடியும் சொல்றாரா? இல்ல, தேவைக்கு செய்யறோம், அப்பப்போ இடிக்கிறோம், வேணா வாங்கிக்கோங்கன்றாரு. இதனால பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது 100 விழுக்காடு பாதிப்பு கிடையாது. ஒரு கருப்பட்டினால, எள்ளுனால, சுக்குனால, மிளகுனால, குதிரைவாளி, சாமை, திணையினால எந்த பாதிப்பும் இல்லை. அது எல்லாமே இரும்புச்சத்து, நார்ச்சத்து, அப்புறம் கால்சியம், இது உள்ள எல்லா சத்துலையும் அடங்கி அவர் கொடுக்கிறாரு. இது லாங் ப்ராசஸா கொஞ்சம் கொஞ்சமாக உணவின் ஒரு பகுதியாக சேர்க்கும் பொழுது நாம அந்த உடல் எடையை கட்டுப்படுத்த முடியும். உமானுடைய ஆதரவாளர், தமிழ் தேசிய ஆதரவாளர் கூடுதலா வச்சு சாத்துன்னு சொல்லி ராஜா பேரனுக்கு எதிராக இந்த கருத்து பிரச்சாரம் ராஜா பேரனுக்கு எதிரான கருத்து பிரச்சாரம் இல்ல, தமிழருடைய பாரம்பரிய உணவுக்கு எதிரான கருத்து பிரச்சாரம். அதனால தான் நான் பேசுறேன். ராஜா பேரன்கிற தனிப்பட்ட நபருக்காக பேசல. அவர் எடுத்து வைப்பது என்பது ஏதாவது ஒண்ணு தவறு இருக்குங்க. அவர் தவறான சொல்லிட்டாரு. கருப்பட்டியை பத்தி அவர் ப்ரமோட் பண்றாரு. ராஜா பேரன் ஏன்ட்ட தான் வாங்கணும், நான் விற்கிற யானை கவலத்தை தான் வாங்கணும், நான் விற்கிற பீமவாளியை தான் வாங்கணும்னு சொல்ல, நீ முடிஞ்சா வீட்டுல செஞ்சு சாப்பிடு, வீட்டை உரல் இருந்தா இடிச்சு நீ சாப்பிடுன்னு சொல்றாரு. அதை சொல்றதுனால தப்பு இருக்கு.